ஹலோ கைஸ், வெல்கம் டு பானி குக்கிங் சேனல். ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மைனஸ் செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 4 வகையான மைனஸ் இருக்குது. ஒன்று நார்மல் மைனஸ், இன்னொன்று மின்ட் மைனஸ், இன்னொன்று வந்து கிரில்லுக்குள்ள மைனஸ், இன்னொன்று பார்பிக்யூ மைனஸ். இது எப்படி செய்கிறது வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மின்ட் சட்னி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம். புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இது 3த்தையும் நான் எடுத்திருக்கேன். இது 3த்தையும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். நம்ம இப்போ இது கூடவே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு போட்டுக்க போகிறோம். நான் பச்சை மிளகா 4 எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா எடுத்துக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இது கூட 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதுவும் இல்லாமல் நான் ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுப்போம். ஓகே, இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துப்போம். ஓகே, அப்புறம் வினிகர் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்க வேண்டியதான். நான் ஒயிட் வினிகர்னு எடுத்துருக்கேன். உங்களுக்கு வினிகர் வேணான்னா லெமன் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேவைக்கான அளவுக்கு சுகர் சேர்த்துப்போம். இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துடுவோம். நம்மளோட புதினா சட்னி இப்போ ரெடி ஆகிட்டு, இதை நீங்கள் திக்காகவும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லை லூஸாகவும் வேணால் அரைச்சிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிருக்கேன். நம்ம புதினா சட்னி ரெடி. இப்போ நம்ம அடுத்தது என்னென்னா மைனஸ் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மைனஸ் எல்லாமே பேசிக் ஃபஸ்ட்டு ஒன்று தான். அது கூட நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் தான். இதுக்கு தேவையான முட்டையை மட்டும் எடுத்துப்போம். நம்ம முட்டையோட மஞ்சள் கருவை தனியாக எடுத்துகிட்டு வெள்ளை கருவை தனியாக எடுத்து வச்சுருவோம். நம்ம வெள்ளை கருவை தான் மிக்சியில் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். நான் இதுக்கு முன்னாடியே நான் மஞ்சள் கருவை வச்சு உங்களுக்கு எப்படி மைனஸ் செய்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அது ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், 2 minutes மைனஸ்னு, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம எல்லா முட்டையை அடித்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த மிக்சியில் போட்டு மைனஸ் ரெடி பண்ண வேண்டியதான். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் சுகர் போட்டுப்போம். 1 2 3 4 போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் சுகர் நான் சேர்த்துருக்கேன். இது கூட ஆஃப் ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. நான் இதில் 10 ரூபா பாக்கெட் பால் பவுடர் எடுத்துருக்கேன். இது கூடவும் மிளகு, பூண்டு சேர்த்துக்கணும். ஓகே, அடுத்து இந்த 10 ரூபா பாக்கெட் பால் பவுட்ரு 3 பாக்கெட் எடுத்துருக்கேன். அந்த 3 பாக்கெட்டும் சேர்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு திக்னஸ் நிறையா வரும். நான் அளவுக்காக 10 ரூபா பாக்கெட் சேர்த்துருக்கேன். ஓகே, இது கூட நம்ம வினிகர் சேர்த்துப்போம். உங்களுக்கு வினிகர் வேணான்னா லெமன் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இதில் 4 ஸ்பூன் வினிகர் சேர்க்குறேன். இப்போ நம்ம நல்லா போட்டு மிக்சியில் பிளெண்ட் பண்ணிப்போம். இப்போ நம்ம மிக்சியில் இருந்து எடுத்துப்போம். இது கூட இப்போ நம்ம வந்து ஆயில் சேர்க்க போகிறோம். $50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணிப்போம். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அடித்தோன்னே அது ஒரு மாதிரி லிக்விடாக ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ண உங்களுக்கு அது ஸ்ட்ரக்சர் நல்லா திக்காக வரும். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம் நம்ம. நான் அகைன் 50 ml ஊற்றிக்கிறேன். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ பாதி ஆயில் சேர்த்துருக்கேன். அதே 50 ml தான் சேர்த்துருக்கேன். ஓகே, நம்ம மைனஸ் இப்போ ரெடி ஆகிட்டு, ஆயிடுச்சு. நல்லா பஃபியாக க்ரீமியாக வந்திருக்கும். உங்களுக்கு மைனஸ் லூஸாக அடிச்சிடக்கூடாது, ஆயில் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க.
50 ml 50 ml சேர்த்துக்கோங்க. அப்படி மெஷர்மெண்ட் தெரியலைன்னா 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை பவுலுக்கு மாற்றிடுவோம். ஓகே, இப்போ நம்ம மற்ற வகை 3 வகை டைப்பான மைனஸை இப்போ ரெடி பண்ணிடுவோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறது என்னென்னா புதினா மைனஸ், அதாவது மின்ட் மைனஸ். ஓகே, அது எப்படி ரெடி பண்ணுறது பார்ப்போம். புதினா சட்னி ரெடி பண்ணியிருக்கேன், அதை இப்போ நான் மிக்ஸ் பண்ணிப்போம். உங்களுக்கு அப்படி மிக்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க. இதை நீங்கள் வந்து க்ரில்லு, பர்கர் போட்டால் அது மாதிரி சாண்ட்விட்சுக்கு அதுக்கு மாதிரிலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சப்பாத்திக்கு நார்மலாக சப்பாத்தி மேலே அப்ளை பண்ணிட்டு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். ஓகே, நம்மளோட புதினா மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. அது கூட மேலே டெக்கரேஷன். அடுத்தது டொமேட்டோ கெச்சப் நான் ஒரு ஸ்பூன் எடுத்துக்க போகிறேன். ஓகே, ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்துருக்கேன். இது வந்து நம்ம வந்து க்ரில்லு அது மாதிரியான ஐட்டத்துக்கு மட்டும்தான் அதை சாப்பிட முடியும். இது கூட நான் சில்லி சாஸ் சேர்க்குறேன். சில்லி சாஸ் இல்லைனா க்ரீன் சாஸ் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி அந்த சாஸும் சேர்த்துக்கலாம் நீங்கள். இதுவும் நான் அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அது ஒரு லைட்டாக ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா அதை போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா போட வேணாம். ஓகே, நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட க்ரில் மைனஸ் ரெடியாக போகுது. ஓகே, நம்ம க்ரில் மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 3 மைனஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ஃபைனல் மைனஸ் ரெடி பண்ண போகிறோம், அதாவது பார்பிக்யூ மைனஸ். இதுக்கு உங்களுக்கு பார்பிக்யூ சாஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்ததுன்னா அதையும், சில்லி பவுடர் அப்படி இல்லைனா காஷ்மீரி சில்லி, இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் அதில் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இது கூட நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்பிக்யூ மைனஸ் ரெடி ஆகிடும். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட பார்பிக்யூ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நான் ஷோ பண்ண போகிறேன். ஓகே, நம்மளோட 4 வகையான மைனஸ் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இதில் உங்களுக்கு எந்த மைனஸ் பிடிச்சிருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் நம்ம மின்ட்டு, நார்மல், பார்பிக்யூ, க்ரில்லு இது மாதிரி 4 வகையான மைனஸ் செஞ்சுருக்கோம். இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய். Thank you.